Hey guys, welcome back to my channel. So thank you so much. And இன்னைக்கு நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது நான் எப்படி ஸ்கேம் ஆனேன் அப்படின்றது தான். ஆக்சுவலி என்னோட அந்த ரெஸ்யூம் அந்த ஒரு வீடியோக்காகவும் என்னோட ஸ்கின் கேர் வீடியோக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அப்கமிங்கில் இருக்குது. அது ஆல்ரெடி ஃபில்ம் பண்ணி எடிட்டிங் போயிட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் இது ஒரு அவேர்னஸ். ஸோ ரொம்ப லேட்டாக சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அவர் யாராவது ஒருத்தவங்க ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீஷா சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை வந்து பார்த்துருந்தேன். நான் பார்க்கும்போதே அவங்களுக்கு 100K ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட இருந்தாங்க. ஸோ சாரீஸ்லாம் வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப வந்து காஸ்ட் என்ன சொல்கிறது அஃபோர்டபுளுக்கும் கீழே இருந்துச்சு. எனக்கு அப்போவே கொஞ்சம் மைல்டாக டவுட் இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே நான் எப்படி தெரியுமா, ஒரு சாரியை நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த விலையில் விற்பாங்களா மாட்டாங்கன்னு. ஏன்னா நம்ம ஒரு செல்லராக இருந்தாலும் நம்ம அப்படி விற்க மாட்டோம்ல அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஓகே இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க, சரி ஓகே கண்டிப்பாக எதாவது ட்ரஸ்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் போய் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு வைலட் கலர் கைண்ட் ஆஃப் சாரீ வந்து நான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். சாரி, எனக்கு ஃபேன் ஆஃப் இருந்தால் பயங்கரமாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 700 rupees கிட்டத்தட்ட ஓகேவா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சுது. ஒரு 2-3 days ஆச்சு, ஒன்றுமே வரல. எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஷிப் ஆகிடுச்சா எதுவுமே இல்லை. நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், ஷிப் ஆகிடுச்சா ப்ளீஸ் எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. பட் அப்பயுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். திருப்பி மெசேஜ் பண்ணிருக்கேன். நான் கண்டிப்பாக சைடில் எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். என்னோட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் பாருங்கள். நான் திருப்பி மெசேஜ் அனுப்புகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்துட்டு 2 sarees தான் அனுப்ப முடியும், ஒரு சாரீ வந்து அனுப்ப முடியாது. என்னோட அட்ரஸ் வந்து டு பி ப்ரிசைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஓகேவா, அதாவது அந்த மாதிரி ஒரு காலேஜ் சரௌண்டிங்கில் தான் என் வீடே இருக்குது. ஸோ இந்த அட்ரஸ் இந்த லொக்காலிட்டி வந்து ஒரு அட்ரஸில் பிளாக் ஆகுறது வந்து எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. நான் கேட்டேன் எப்படி இந்த லொக்காலிட்டி இருக்க ஒரு அட்ரஸ் வந்து எப்படி பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன் திருப்பி எப்படி பிளாக் ஆகும் அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து 2 saree ஆர்டர் பண்ணால் தான் வரும்னும் போதே எனக்கு டவுட் வந்துருச்சு. ஓகே இது சம்திங் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லை நீங்கள் என் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓ பரவாயில்லையேப்பா அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 2-3 நாள் நான் பார்க்குறேன், எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு எந்த ரெஸ்பாண்டும் வரல. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் நான் வந்து கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன், நான் கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி லைக் என்ன சொல்கிறது என்னோட மேனேஜர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த காலுமே வரல. நான் இப்போ திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் அதோட ஒரிஜினல் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ரீஷாலே இன்னொரு ஒரிஜினல் பேஜ் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஸ்கேம். அவங்களே போட்டிருக்காங்க இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பேஜஸ் வந்து நம்பாதீங்க. நான் பண்ண தப்பு என்னன்றது அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேஜில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் நம்பிட்டேன், அது ஃபஸ்ட்டு தப்பு ஓகேவா. நம்ம எப்பயுமே அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்க சொல்ல கரெக்டாக தான் இருக்கும்ட்டு, அது வந்து நான் எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லைன்னு நம்புவேன். பட் ஆனால் இந்த வாட்டி நானே டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆகிட்டேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு அது. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களோட நிறைய போஸ்ட்டுக்கு வந்து அவங்க கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜென்ரலாக ஒரு பேஜ் வந்துட்டு எப்பவுமே கமெண்ட்ஸ் வந்து ஆஃப்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் என்ன சொல்கிறது அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் போடுறாங்க அதுக்கு கண்டிப்பாக அப்யூசிவாக தான் வருன்ற பட்சத்தில் தான் ஆஃப் பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். பட் ஆனால் ஒரு சாரீ செல்லிங் பேஜ் வந்து அதை பண்ணவே மாட்டாங்க. அது செகண்ட் விஷயம். அது அதுக்கப்புறமா தான் போய் ரொம்ப கீனாக நோட் பண்ணேன் ஓகேவா. செகண்ட் தேர்ட் வந்து அவங்ககிட்ட எந்த அஃபிஷியல் வெப்சைட்டும் கிடையாது. நான் போய்ட்டு அவங்களோட பேரை போடும்போதே ஜிபேயில் போடும்போதே சம்திங் மாசமாக சம்திங் அப்படி தான் வந்துச்சு. நான் நிறைய பேஜஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அது அஃபிஷியல் நேமே வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே வரல. அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்ககிட்ட எந்த கேட்லாகும் இல்லை, அந்த கீழே இல்லை அந்த அக்கௌண்ட்டில். ஏன்னா நான் ஜென்ரலாக வந்து அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது கேட்லாக் இருக்கும், உடனே அவங்க எனக்கு ட்ராக்கிங் அனுப்புவாங்க, அவங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சுன்ற மெசேஜ் ஒரு மெயில் வரும், எதுவுமே வரல. ஸோ இந்த மாதிரி 4-5 விஷயங்களை நான் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். எந்த மென்டாலிட்டினே தெரியல, நான் டக்குன்னு இக்னோர் பண்ணிட்டேன். அதனால கிட்டத்தட்ட 700 rupees வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை நான் வந்து அவேற இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 1000 rupees கிட்டத்தட்ட வந்து லாஸ் ஆயிருக்கும். 1000 அதுக்கு மேலே வந்து லாஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ இருக்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக இதுக்கு ஆக்சுவலி இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஃப்ராட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆப்ஷனே தெரியல இந்த மாதிரி பீப்புளாக இது பண்ணுறதுக்கு. ஓகே எனக்கு என்ன அவங்க அந்த பணத்தை திருப்பி அனுப்ப வேணாம், பட் அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது ஒரு 4 பேர் தெரிஞ்சுப்பீங்களே இந்த மாதிரி பேஜஸ் இருக்குன்னு. அதை தயவு செஞ்சு டபுள் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். என்ன மாதிரி யாருமே வந்துட்டு போய் வந்து என்ன சொல்கிறது ஏமாந்து போயிடாதீங்க. இட் வாஸ் கம்ப்ளீட்லி மை மிஸ்டேக். இப்போ நான் போய் போலீஸ்லாம் போய் நேரில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, பட் ஆன்லைன் போர்ட்டல்ஸில் நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அண்ட் டு எக்ஸ்டென்ட் எனக்கு கண்டிப்பாக எனக்கு அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம நேரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ லெத்தார்ஜிக்காக இன்னொருத்தவங்களோட காசு எடுத்துக்கிட்டோமேன்ற அந்த ஒரு எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல. சீரியஸாக எனக்கு எப்பயுமே கோவம் தான் மண்டிக்கிறது. ஸோ தயவு செஞ்சு ரொம்ப 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 ஷியோராக இருங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஜஸில் வாங்குறதை விட வெப்சைட்டில் வாங்குங்க. ஏன்னா அவன் தான் உங்களுக்கு அந்த ஒழுங்கான பில் அனுப்புவான், ஆர்டர் நம்பர் இருக்கும், ட்ராக்கிங் ஐடி இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணலாம் அண்ட் ஃபியூச்சரில் கொஸ்டினுமே பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்குங்க, இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. இது ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் வீடியோ தான்.
கண்டிப்பாக வந்து எனக்கே இது போடும்போது சரி நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே தோணுது. பட் ஓகே, நான் இன்னுமே கொஞ்சம் ஷுவராக இருப்பேன். ப்ளீஸ் நீங்களும் ரொம்ப 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 இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று, வெப்சைட்லேயுமே வந்துட்டு வாங்கும்போது அந்த வெப்சைட் எந்த அளவுக்கு லெஜிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது வேறு ப்ரௌசர்லேயும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கெலாம் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறது, ஃபேக் பேஜஸே ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்காக்னிட்டோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தா வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இல்லைனா என்னை பொறுத்தவரைக்கும் மிந்த்ரா அந்த மாதிரி வாங்குறதுக்கு போயிடலாம். பட் ஓகே, இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த ஸ்கின் கேர் வீடியோ, நான் எப்படி வெயிட்டை கெயின் பண்ணேன்ற அந்த ஒரு சீக்ரெட், நான் என்ன சாப்பிட்டேன்ற அந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறமா ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணணும், டெஸ்டிங்கில் எப்படி இன்னும் நிறைய படிக்கணும்னா நீங்கள் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாமே நோட் பண்ணி அப்கமிங் வீடியோஸில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.